முதலாவதாக பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தையானது என்ன சொல்லுகிறது என்றால், தேவன் தம்முடைய ஒரே ஒரு குமாரனை, பாவத்தில் ஜனங்கள் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் பரலோகத்திலிருந்து தேவன் பார்த்து பூமிக்கு அவர் தம்முடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அவர் மனுஷனுக்காக தன் சொந்த சரீரத்தையே அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இந்த பூமியில பாவம் செய்து அநேக அக்கிரமத்தை செய்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரே நோக்கத்திற்காக இயேசு என்கிற ஒரு புதிய உடன்படிக்கையை இந்த பூமிக்கு தேவன் அனுப்பினார். அவர் இந்த பூமியில சகல ஜனங்களின் பாவத்தையும் சுத்திகரிக்க அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அந்த மனிதனை பார்த்து வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்கிற நான் படித்த மனிதன் பாவத்தோடு வாழ வேண்டாம், அக்கிரமத்தோடு வாழ வேண்டாம், கண்ணீரோடு வாழ வேண்டாம், கவலையோடு வாழ வேண்டாம். அதற்காகத்தான் நீ வருத்தத்தோடு இருக்கிறியா, நீ இயேசுவிண்டை வந்து பார். நீ துக்கமா இருக்கிறாயா, இயேசுவிடம் வந்து பார். உன்னுடைய எல்லா காரியங்களையும் அதிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். மனிதன் வாழ்கிற இந்த வாழ்க்கை எல்லாம் மாயை. ஒரு நாள் இந்த பூமி அழியும், வானம் பாருங்க ரத்தமாய் மாறும், எல்லா மலைகள் குன்றுகள் எல்லாம் அழிந்து விடும். ஆனால் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவர் நியாயம் தீர்க்க கடந்து வருவார். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். இந்த பூமியில நீங்கள் பாவத்தோடு வாழலாம், அக்கிரமத்தோடு வாழலாம், அது தீர்வல்ல. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவருக்கு இயேசுவுக்கு உங்க இருதயத்துல ஒரு சின்ன இடத்தை கொடுப்பீர்கள், ஆனால் அவர் உங்களை பாருங்க சமாதானத்துக்குள்ள நடத்தி, சத்தியத்துக்குள்ள நடத்தி, அக்கிரமத்திலிருந்து மீட்டு ஒரு நாள் கிறிஸ்துவ பரலோக வாழ்க்கைக்கு உங்களை அவர் கொண்டு போவார். அந்த இடத்திற்கு போனா ஒரே ஒரு வழி, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மரங்களே, கல்லுகளே, குன்றுகளே, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். மனிதனே, உன் இதயத்தை இயேசுவுக்கு கொடுத்து இயேசுவுக்காய் இந்த பூமியில வாழ்ந்து பார். பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று. மனிதனே, மனம் திரும்பு, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ராணிப்பேட்டையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சியோன் மலைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும். அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் மாற்றி ராஜ்யத்தில் அவர்கள் பெயர்கள் எழுதப்பட, ராஜ்யத்தில் அவர் சொந்தக்காரர்களை மாற கர்த்தர் உதவி செய்யும். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்துல தாழ்த்தி ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.